வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 28வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய தினம் செவ்வாய் கிரகம் ராசி பயிற்சி ஆகிறார். ஆமாம் நண்பர்களே, இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இன்று முதல் ரிஷப ராசிக்கு ராசி பயிற்சியாகி பலன்கள் கொடுக்க இருக்கிறார். 12 ராசிக்கார அன்பர்களுக்கும், குறிப்பாக மேச ராசி அன்பர்களுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இதுவரை அவர் கொடுத்து கொண்டிருந்த பலன்கள் மாறுபட்ட பலன்களாக மாறுவதற்கு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் கிரகம் என்பவர் மேச ராசியையும் விருச்சிக ராசியையும் ஆளுமை செய்து அதிகாரம் செய்து ஆட்சி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன் என்பது மாறுபட்டதாக அமையும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை சுக்கிரன் கிரகம் ஆளுமை செய்கிறது. பொதுவாக நாம் எல்லாரும் சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை அன்று கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் கொடுத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் கரைந்துவிடும் என ஒரு நம்பிக்கை நம் அனைவரிடம் பரவலாக காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என உங்களுக்கு தெரியுமா? இப்போது அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையை சுக்கிரன் கிரகம் ஆளுமை செய்கிறது. அதாவது தனஸ்தானாதிபதி என்பவர் சுக்கிரன். காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசியை ஆட்சி செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தனஸ்தானம். ஆமாம் நண்பர்களே, ரிஷபராசி தனஸ்தானமாக அமைகிறது. அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் தனஸ்தானாதிபதியாக ஆகிறார். குரு என்பவர் தனகாரகர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனம் பொன் பொருள்களுக்கும் குரு காரகராக இருக்கிறார். அதே சமயம் தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதாரத்தை ஆளுமை செய்யக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் கிரகம் வெள்ளிக்கிழமையை ஆளுமை செய்வதன் காரணமாக வெள்ளிக்கிழமை நாம் அனைவரும் பணம் பொன் பொருள்களை கடனாக கொடுப்பது கிடையாது. இதுதான் உண்மையான அர்த்தம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். கன்னி ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான புதனின் வீடான கன்னியில் இன்று மதியம் 4:08 வரை உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சந்திரன். அதற்கு அடுத்து தனது சொந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 6ஆம் திதியாக இருக்கக்கூடிய சஷ்டி திதி. இன்று மதியம் 1:15 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 7ஆம் திதியான சப்தமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 3:45 முதல் 4:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் என தெரிந்து கொண்டு அந்தந்த நேரங்களில் அதை செய்து கொள்வோம். இன்றைய தினம் இனிமையாக. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் கும்ப ராசி, சனியின் வீடான காற்று ராசி. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சதய நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மதியம் 4:08 வரை. அதற்கு அடுத்து தனது சொந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எந்த வகையில் இருக்கும் என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, முக்கியமாக சந்திரனின் நிகழ்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பகிர்ந்து அளித்து கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு கொடுக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை
உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று என்பது இறந்த காலம், இன்று என்பது நிகழ்வு காலம், நாளை என்பது எதிர்காலம். ஆமாம் அன்பர்களே, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. நேற்று நடந்தது நமக்கு தெரியும். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் நடக்கிறது மட்டுமே நமக்கு தெரியும். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நமது பிறந்த நேர ஜாதகத்தை வைத்து சரியாக தெரிந்து கொள்ளலாம். ஆமாம் அன்பர்களே, தற்போது எந்த தசா புத்தி நடக்கிறது, அது எந்த வகையில் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தற்போது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தசை என்ன செய்ய போகிறது, அடுத்து வரக்கூடிய புத்தி என்ன செய்ய போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சுய ஜாதகத்தின் வழியாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவ்வப்போது நமது ஜாதகங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய புத்தி, அடுத்து வரக்கூடிய தசை என்ன நமக்கு செய்ய இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இனிமையாக நமது பயணத்தை தொடர்வோம். அதே மாதிரி நமது எண்ணங்களும் நமது விருப்பங்களும் நிறைவேறுமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய விதி அமைப்பை தெரிந்து கொண்டு நமக்கு இது கிடைக்கும், நமக்கு இது கிடைக்காது, நாம் இந்த பாதையில் போகலாம், நாம் இந்த பாதையில் போகக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு நாம் செல்லும் பொழுது நமக்கு கால விரயங்கள் ஆகாது, மன கஷ்டங்கள் வராது. அதனால் அன்பர்களே, உங்களது ஜாதகங்களை பார்த்து உங்களது விதி அமைப்பையும் வரக்கூடிய தசாபுத்திகளையும் தெரிந்து கொண்டு இனிமையாக இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வெற்றி ஸ்தானம், வெற்றி வீடு என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி, பூமி ராசி. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கியமாக நிகழ்வு நடக்க இருக்கிறது. உங்களது வீட்டின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். அவர் இன்றைய தினம் உங்கள் வீட்டிலிருந்து ராசி பயிற்சியாகி குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு ராசி பயிற்சி ஆகிறார். இதுவரை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த பலன்களை சற்று மாற்றி குடும்பஸ்தானத்தின் பலன்களாக அமைத்து தருவார். இன்றைய தினத்திலிருந்து அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறார். உள் மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய அந்த தன்மையை மாற்றி உங்கள் மனதில் என்ன எழுகிறதோ அந்த எண்ணங்களை நேரடியாக மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை தருகிறார் இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது வேலை வழியில் பணவரவை நன்றாக தர இருக்கிறது. உங்களது குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் குறைய இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்க இருக்கிறது. அன்பர்களே, காதல் ரீதியாக உங்களுக்கு பிடித்த அன்பான உயிர்களிடம், நீங்கள் விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் உணர்வை உங்களுக்கு தந்து மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதே சமயம் 6வது வீடு என்பது காதல் உணர்வுகளை மேலோங்கி தந்து திருமணத்திற்கு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால் காதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு 6வது வீடு திருமணத்திற்கு தடைகளை கொடுக்கும் இன்றைய தினம். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசியான பூமி ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணத்தின் லட்சியத்தில் உறுதியை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. உறவு நிலையை ஆளுமை செய்யக்கூடிய 5வது வீடு சிறப்பான உறவு நிலையை கொடுக்கும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி அவர்கள் கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைத்து தரும் இன்றைய தினம். அன்பர்களே, உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதற்கான வழி பிறக்க இருக்கிறது. நீங்கள் நிழல் என்று எதை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கனவுகள் எல்லாமே நிஜமாக போகின்ற நாளாகவும் மாறப்போகிறது. கடகம் ராசி, நீர் ராசி. ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசியில் உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய வீட்டின் அதிபதி சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம். 3ஆம் இடம் என்பது மனநிலையை ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பு.
சிறப்பான மனநிலையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த சிறப்பான மனநிலையின் காரணமாக சிறப்பான செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்கள் அனைத்தும் அந்த மனதிலிருந்து உருவாகி பொன்னான நாளாக நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது உங்களுக்கு. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கன்னி ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாய் வீடு, தாயை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு. இதை மாத்ருஸ்தானம் என்றும் சொல்லுவோம். அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறப்பாக சிந்தனை செய்யக்கூடிய ஆழ்ந்த அறிவை தர இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய தன்னடக்கத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது இன்றைய தினம். அன்பர்களே, 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடிய யோகத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வண்டி வாகன யோகம் வேண்டுமென்றால் கன்னி ராசி என்பது சிறந்த முறையில் இருக்க வேண்டும். கன்னி ராசியில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அவர் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் அனைத்தும் சிறப்பாக மேல் மேலும் 1 வண்டி 2 வண்டி 3 வண்டி என பெருகிக் கொண்டே போகும். கன்னி ராசி என்பது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றால் அவர் வாங்கக்கூடிய ஒரு வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனத்தின் வழியில் செலவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இந்த வகையில்தான் நமக்கு இயற்கை அளந்து கொடுக்கிறது. எவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என அளந்து கொடுக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், கன்னி ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது வண்டி வாகன யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கக்கூடிய கிரகம், உங்களை மட்டுமல்ல மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் இயக்கக்கூடிய கிரகமான சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இளைய சகோதரம் என சொல்லக்கூடிய கன்னி ராசி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அமைப்பாகவும் அன்பும் பாசமும் கரை புரண்டோடக்கூடிய அமைப்பாகவும் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினத்தின் சகோதர ஸ்தானத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது என ஆய்வு செய்யும் பொழுது உங்களது இளைய சகோதரர்கள், அதாவது தம்பிகள் தங்கைகள் வழியில் உங்களுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பாசங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். வேலை பணி ரீதியாக தொழில்துறை சார்ந்து 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் நிலைகள், தகவல் தொடர்பு துறை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலனும், அதே மாதிரி போக்குவரத்து துறை சார்ந்தும் தபால் துறை சார்ந்தும் வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு 3ஆவது வீடு என்பது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் அமையும். மனதை ஆளுமை செய்யக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம். நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியம் அனைத்துமே வெற்றியாகும் வரை மன உறுதியோடு போராடக்கூடிய சிறப்பான தன்மையை தந்து இனிமையாக கடந்து செல்கிறது இன்றைய தினம் உங்களை. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி, பூமி ராசி, புதனின் வீட்டில் சந்திரன் செல்கிறார். இன்றைய தினம் இனிமையாக குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு வாக்கு ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய வாக்கு தன்மையை ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பு கன்னி ராசி. உங்களுடைய வாக்கு தன்மை என்பது நீங்கள் சொல்லக்கூடிய சொல் என்பது அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்களா அல்லது நீரில் எழுதப்பட்டது போல காற்றில் பறக்க விட்டு விடுவீர்களா என்பதை கன்னி ராசி தீர்மானம் செய்யும். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு சில அன்பர்கள் தான் சொன்ன சொல்லை தவற மாட்டார்கள். அந்த சொல்லை காப்பாற்றி விட்டு தான் அடுத்த வேலையை செய்வார்கள். அது மாதிரி ஒரு நல்ல தன்மையை கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கன்னி ராசியில் 8, 12ஆம் வீட்டு தொடர்புடைய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது 8, 12ஆம் வீடு கிரகங்கள் இருந்தாலோ நீங்கள் உங்களது வாக்குகளை காப்பாற்றுவதற்கு துளி கூட உங்கள் மனதில் எண்ணங்கள் உருவாகாது. வாயால் சொன்னது தானே, அது என்ன நம்மை செய்ய போகிறது, நம்மை எந்த வகையிலும் பாதிக்காது என்ற வகையில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் காற்றில் பறக்கவிட்டு உங்களது மற்ற வேலைகளை கவனிக்க சென்று விடுவீர்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்துடைய மனநிலையை ஆய்வு செய்யும் பொழுது கோபமாக பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. மற்றவர்களிடம் போட்டி பொறாமை கொள்ளாமல் சண்டை சச்சரவு செய்யாமல்
பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசமான மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். சூரியனுடைய உத்திரம் நட்சத்திரத்தில் மதியம் 4:08 வரையும், அதற்கு அடுத்து தனது சொந்த நட்சத்திரமான சந்திரனின் சொந்த நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் தன் பயணத்தை தொடர்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியமான செயல்பாடுகளை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அதில் நிறைவாக செய்யக்கூடிய சிறப்பாக செய்யக்கூடிய தன் நம்பிக்கையும் கொடுக்க இருக்கிறது. ஜென்மஸ்தானம் எனப்படுவது யாதெனில் நிறத்தை ஆளுமை செய்கிறது, வடிவத்தை ஆளுமை செய்கிறது. ஒரு மனிதன் ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்ப்பதற்கு லட்சணமாக அழகாக இருக்க வேண்டுமென்றால் ஜென்மஸ்தானத்தின் தன்மை, அதன் செயல்பாடுகள் என்பது நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் முகம் லட்சணத்தோடும் உடல் அமைப்பு சிறப்பாகவும் அமையும். அவ்வாறு இல்லாமல் லக்னத்தில் தீய கிரகங்கள் இருந்தால், ஜென்மஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் அவலட்சணமாக அங்க குறைபாடு காரணமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆமாம் அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனின் செயல்பாடுகள், எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் வழியில் அவருடைய இயக்கங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்து இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய அமைப்பாக அமைத்து தரும் அந்த வீடு. லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய நீர் ராசியான கடகம் ராசியில் உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் புதன் செல்லக்கூடிய பயணம். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல் என்பது நல்ல செயலாக அமையுமா அல்லது தீய செயலாக அமையுமா என்பதை நீங்கள் முன்கூட்டியே ஆய்வு செய்து முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் புதன் கிரகம். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விரயஸ்தானமும் என்று சொல்லலாம், முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு என்று சொல்லலாம். ஆமாம் அன்பர்களே, ரகசியமான செயல்களையும் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கன்னி ராசி, அந்த வீடு பூமி ராசியான புதனின் வீடான கன்னி ராசி. ஒரு தொழிலாக இருந்தாலும் அல்லது ஒரு வேலை தொடர்பான ஈடுபாடாக அதில் செய்யக்கூடிய செலவாக இருந்தாலும் அதற்கு ஒரு மூலதனம் என்பது முக்கியமாக இருக்கும். அந்த மூலதனம் கன்னி ராசியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ராசியின் தன்மை பொறுத்தே உங்களது மூலதனத்தின் அளவுகள் தீர்மானிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கில் முதலீடுகள் செய்வதும் லட்சக்கணக்கில் முதலீடுகள் செய்வதும் அந்த வீட்டின் பலனை பொறுத்தே உங்களுக்கு அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும், எந்த அளவிற்கு உயரமான இடத்திற்கு நாம் சென்றாலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமான சுக்கிரன் பயணம் செய்கிறார். ஆமாம் நண்பர்களே, கடகம் ராசி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அவர் உங்களுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய நற்பலன்கள் என்ன என்று ஆய்வு செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கொண்டு எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தில் செல்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான கன்னி ராசியில் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற்றமடைகிறார். உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடமான மேச ராசியில் இதுவரை இருந்து வந்த அந்த செவ்வாய் கிரகம் 7ஆம் இடமாகிய ரிஷப ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்திற்கு ராசி மாற்றம் அடைந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல எண்ணங்களை சுய சிந்தனைகளாக கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. லாபஸ்தானம் என்பது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும், சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தந்து நிலைத்து நிற்க செய்யும். வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டை கொடுக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் கொண்டு வந்து தர இருக்கிறது.
தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய 10ஆம் இடம் கன்னி ராசி. கர்மஸ்தானத்தில் வெண்மதியின் இனிமையான பயணம் இன்றைய தினம் நடக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய அன்பான குணத்தை கொடுக்கிறது. பணிவான நடத்தையும் சேர்த்து தருகிறது. தொழில் ஸ்தானத்தின் நற்பலன் என்றால் தொழில்துறை சார்ந்து பணி வேலை வாய்ப்பு தொடர்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசி. அதாவது வேலை தொழில் ரீதியாக வருமானமும் அதன் வழியில் வசதிகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வீடு கன்னி ராசி. அதன் ரீதியாக இன்றைய தினம் என்பது எந்த தொழில் ரீதியாக பணி ரீதியாக நன்மைகள் வரும். பூமி மனை வண்டி வாகனம் தொழில் ரீதியாக அதில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் இன்றைய தினம். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு கிரகம். தெய்வத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பவர் குரு கிரகம். அதன் தன்மையின் காரணமாக ஆன்மீகம் தொடர்பாகவும் தெய்வ நம்பிக்கை தொடர்பாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் அவர் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் இன்றைய தினம் தருவார் உங்களுக்கு. அதாவது சோம்பல் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்போடு வாழக்கூடிய கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த கடின உழைப்பின் வழியில் சிறப்பான பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். திருமணம் என்ற வகையில் 2வது திருமணத்தை கொடுக்கக்கூடியது கன்னி ராசி. ஆமாம் அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு முதல் திருமணம் என்பது கடக ராசியில் அமைகிறது. 2வது திருமணம் கன்னி ராசியில் அமைகிறது. கன்னி ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் செய்யக்கூடிய 2வது திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மங்களகரமான நாளாக அமைத்து தருவார் இன்றைய தினத்தை. பண வரவை கொடுக்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு கும்பம் ராசி. அந்த வீட்டில் உங்களை வழிநடத்தக்கூடிய சனி கிரகம் இருப்பதன் நற்பலன். தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல் புடுங்கல்கள் எல்லாமே நிலை மாறக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் சனி பகவான் சிறப்பாக அமைத்து தருவார் இன்றைய தினத்தை. கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய கன்னி ராசி. அந்த ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அஷ்டம ராசியின் பலன்களை இன்றைய தினம் வழங்க இருக்கிறார். அஷ்டம ராசி பலன் என்றால் என்ன? அனைவரும் பயந்து கொண்டே இருப்பார்கள். 8ஆம் இடம் என்பது நமக்கு தீமை செய்துவிடும். அன்பர்களே, அவ்வாறு எப்பொழுதும் நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புத்தி மற்றும் அந்தரங்கள் உங்களுக்கு தீமை தரக்கூடிய அமைப்பாக இருந்தால் மட்டுமே கோச்சாரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அந்த தீமைகளின் ரிலேட்டடாக அந்த தீமைகளின் தொடர்பாக ஏதாவது ஒரு துன்பம் துயரம் கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே சமயம் தசாபுத்தி அந்தரங்கள் நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தால் அன்றைய தினம் உங்களுக்கு தீமைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதோடு மட்டுமல்ல, எதிர்பாராத வகையில் தீமையை மட்டும் கொடுக்க மாட்டார், நன்மையையும் கொடுப்பார். அகம் சார்ந்து மனது சார்ந்து அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறார். நேர்மையாகவும் நேர்கொண்ட பார்வையும் தர இருக்கிறார் சந்திரன். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார். மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கன்னி ராசி என்பது உங்களுக்கு சம சப்த வீடாக அமைகிறது. மீனம் ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, 7ஆம் இடமாகிய கன்னி ராசியில் உங்களுக்கு நிச்சயிக்கப்படுகிற திருமணங்கள் அனைத்தும் சிறப்பான திருமணங்களாக இருக்கும். ஏனென்றால் கன்னி ராசியின் தன்மை பூமி ராசியானது. எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, எதையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலை உடைய வீடு கன்னி ராசி. அந்த வகையில் உங்களுக்கு வரக்கூடிய துணை என்பவர் மிகவும் சிறந்த நற்குணங்கள் கொண்டவராக இருப்பார்.
விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தாங்கி செல்லக்கூடிய அமைப்பாகவும் அவரது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். அன்பர்களே, தற்போது சமுதாயத்தில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை சற்று உற்று நோக்கி பாருங்கள். திருமணமான 6 மாதங்களில் 1 வருடத்தில் அல்லது 2 வருடத்தில் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்லாமல், அனுசரித்து செல்லாமல் டைவர்ஸை நோக்கி கோர்ட்டுப்படி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யும் பொழுது அவ்வாறாக வரக்கூடிய பிரிவினைகள் என்பது மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அன்பர்களே, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் ஜாதகத்தின் தன்மையை ஆய்வு செய்யும் பொழுது அந்த மனிதன் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையில் வாழும் மனிதனா அல்லது பிடிவாத குணம் கொண்டவராக இருப்பாரா, இவை அனைத்தையுமே அவர் ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அதற்கு அடுத்து தான் நாம் பொருத்தம் கொடுக்க வேண்டும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.